ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நமக்கு இன்னும் 4 to 5 டேஸில் நம்ம எஸ்ஜிடி எக்ஸாம் வரப்போகுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எஸ்ஜிடி எக்ஸாம் எழுத போகிற எல்லா டீச்சர்ஸ்க்கும், என்னோட எல்லா ஃப்ரெண்ட்ஸ்க்கும் விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். நான் வந்து உங்களுக்கு கிட்ட வந்து சில விஷயங்கள் பேசலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நான் இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் வீடியோ போடும்போது நிறைய பேர் வந்து ரொம்ப எமோஷ்னலி என்னால் வந்து சில கால்ஸ் பேச முடியுது, சில மெசேஜஸ் நான் பார்க்க முடியுது. ஸோ இன்றைக்கி ஒரு எமோஷ்னலான ஒரு ஆல் தி பெஸ்ட் மெசேஜ் தான் இன்றைக்கி கொடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு, இன்றைக்கி எக்ஸாம் படிக்கிற இந்த எஸ்டிடி படிக்கிற மேக்ஸிமம் ஆஃப் பீப்புள் வந்து மேரிட் பீப்புள். நாட் ஓன்லி கேர்ள்ஸ், பாய்ஸும் சரி, மேல் டீச்சர்ஸும் இருக்குங்க. இதில் நிறைய பேருனா நான் சொல்கிறது வந்து 99.99% வந்து குழந்தையோட சிரிப்பை இந்த கடந்த 4 மாதங்களில் மறந்துருப்பீங்க. வீட்டில் ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டைமை இழந்திருப்பீங்க. ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போகிறத மறந்துருப்பீங்க. இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிலர் அல்டிமேட்டாக நல்ல சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 7 to 8 hours படிக்கணும். அதனால் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நிறைய பேர் வந்து நல்ல சாப்பாடு செஞ்சு சாப்பிட்ருக்க மாட்டீங்க. பேரண்ட்ஸ் கூட நிறைய எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் அவங்களுடைய அம்மா அப்பாவெல்லாம் போய் பார்க்கவே இல்லை. அவங்களுடைய எய்மெல்லாம் பார்த்திங்கன்னா, இல்லை நான் எக்ஸாம் நல்லபடியாக எழுதிட்டு நான் அவங்கள போய் பார்த்தா மட்டும்தான் சரியாக இருக்கும் அப்படின்னு நிறைய பேர் இருந்திருப்பீங்க. நம்மளுடைய எல்லா கஷ்டத்துக்கும், நம்மளுடைய எல்லா சாக்ரிஃபைஸஸ்க்கும் கடவுள் கொடுத்த கிஃப்ட் அந்த எஸ்ஜிடி எக்ஸாம். நல்லாவே படிச்சிருக்கோம், நல்லா ரிவிஷன் பண்ணியிருக்கோம். ஒரு சில ஃபேமிலி சூழ்நிலையால் ஒரு சிலரால் நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண அளவுக்கு படிக்க முடியாமல் கூட போயிருக்கலாம். இங்கே அது விஷயம் கிடையாது. நான் 10 நாள் தான் புக் எடுத்து படித்தேன் அப்படிங்கிறவங்களும் சரி, இல்லை நான் இந்த எக்ஸாமுக்காக ஒரு 6 to 7 month வந்து ரொம்ப ஹார்டாக வந்து நான் வந்து படிச்சுட்ருக்கேன்னு சொல்கிறவங்களா இருக்கட்டும், யாராக இருந்தாலும் படித்ததை தெளிவாக போய் எழுதுங்க. நான் இந்த ஒரு விஷயத்தை தான் திருப்பி சொல்லுவேன். மேம், எனக்கு எக்ஸாமில் வந்து ஒரு 150 கொஷினில் எனக்கு ஒரு 60 கொஷின் 70 கொஷின்ஸ் தான் நல்லா தெரிஞ்சுது அப்படின்னா, நீங்கள் வந்து ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது அந்த 60லேருந்து 70 கொஷினில் தான். அந்த தெரியாத ரிமைனிங் கொஷினில் வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட்டே பண்ணக்கூடாது. தெரிஞ்சதை அழகாக பண்ணுங்கள், தெரியாததை எப்படி எலிமினேட் பண்ணி எழுதலான்னு ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் எல்லாம் படிச்சிருப்பீங்க, உங்களுக்கு சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஸோ எக்ஸாம் வந்து ஒன் மோர் திங், ஹால் டிக்கெட்ஸ் எல்லாம் இப்போவே பிரிண்ட் அவுட் எடுத்துருங்க. லாஸ்ட் நாள் எடுக்கலாம். ஞாயிற்றுக்கிழமை எக்ஸாம். இப்போ உள்ள நேரங்களில் சில இடங்களில் கரண்ட் இருக்க மாட்டேங்குது, பவர் சப்ளை வந்து நார்மலாக இல்லை. ஒரு 2 to 3 days பிஃபோரே வந்து ஹால் டிக்கெட் பிரிண்ட் அவுட் எடுத்து வைக்கிறத பற்றி தப்பு இல்லை. போகிற அந்த பிளேஸ் வந்து பக்கத்தில் இருக்க பிளேஸ்னால் ஓகே. பட் எனக்கு தெரிஞ்சவங்களுக்குலாம் வந்து ரொம்ப 3 to 4 hours ட்ராவல் பண்ணி போகிற மாதிரிலாம் போட்டிருக்காங்க. அப்படி இருக்கிற பட்சத்தில் அந்த டைமிங் முன்னாடி போகிறதுக்கு பாருங்கள். ஏன்னா இத்தனை நாள் பட்ட கஷ்டமே அந்த பரீட்சைக்காக தான். நம்ம 8:30க்கு வந்து உள்ளே இருக்கணும், சரியா? அந்த 8:30க்கு உள்ளே இருக்கணும்னா அதுக்கு பிளான் பண்ணி போங்க. அப்புறம் நீங்கள் வந்து ரிசல்ட்டை வந்து கான்சன்ட்ரேட் பண்ணாதீங்க. இப்போது எக்ஸாம் ரிசல்ட் எப்படி வரும், நம்ம வேலைக்கு போயிடுவோமா போக மாட்டோமா? நான் படிச்சிருக்கதை நல்லா போய் எழுதணும். ஒன் மோர் திங், நமக்கெல்லாம் வந்து நான் கொஞ்சம் கர்வமாகவே சொல்கிறேன், அப்பார்ட் ஃப்ரம் அதர் ப்ரொஃபஷன்ஸ், நம்ம ப்ரொஃபஷன்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேரண்ட்ஸ்க்காகவே 199 பேர் அடித்து சொல்கிறேன். இந்த டீச்சிங் ப்ரொஃபஷனை ஏன் எடுத்திங்கன்னா, எங்கள் அப்பாவுக்கு ரொம்ப பிடிக்கும் மேம், எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் மேம், பொம்பளை பிள்ளைங்களுக்கு இதுதான் சேஃப்டின்னு சொன்னாங்க மேம். அதுக்காக டீச்சிங்கை ப்ரொஃபஷனாக எடுத்தவங்க நிறைய பேர். நமக்கு பேரண்ட்ஸோட ஆசீர்வாதம் கண்டிப்பாக இருக்கும். எந்த வீட்லேயுமே சொல்கிறேன், யாராக இருந்தாலும் ஆசீர்வாதம் நிறையா தான் இருக்கும். ஆனால் அவங்க சொன்ன ஒரு ப்ரொஃபஷனை எடுத்துகிட்டு நம்ம அதில் ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணுறோம், வேலைக்கு போகிறதுக்கு ஒரு ஸ்ட்ரகிள் பண்ணுறோம் அப்படின்னா ஈவன் அவங்களுக்குமே அந்த வருத்தங்கள் இருக்குது. ஸோ அவங்களோட ஆசீர்வாதம் வந்து நமக்கு நிறைய இருக்கும். என்னையை பொறுத்த வரைக்கும் கடவுளோட ஆசீர்வாதத்தை விட நம்மளுடைய அம்மா அப்பாவுடைய ஆசீர்வாதம் இருந்தாலே நம்மளால் ஒரு விஷயத்தில் வந்து ஜெயிக்க முடியும்னு நான் நம்புவேன். என்னுடைய ரியல் லைஃப்பில் நான் பார்த்துட்டும் இருக்கேன். எனக்கு வந்து ஒரு விஷயம் வந்து வேணும் அப்படின்னு நான் நினைக்கிறத விட என்னோடய அம்மாவோ அப்பாவோ எனக்கு அந்த விஷயம் வேணும்னு நினச்சா அது என் லைஃப்பில் நடக்கும். அந்த மிராக்கிள்ஸ் என் லைஃப்பில் நடந்திருக்கு. அந்த மாதிரி தான் நிறைய பேர் லைஃப்லேயும் இருக்கும். ஸோ எக்ஸாமுக்கு பதட்டப்படாதீங்க,
லாஸ்ட்டு 4 days 5 days வந்து ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்து 9 hours 8 ஹவர்ஸ்லாம் படிக்கவே படிக்காதீங்க. 3 to 4 hours படித்ததை ரிலாக்ஸ்டாக ரிவிஷன் பண்ணுங்கள். ரொம்ப கண்ணுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்காதீங்க. மேக்ஸ் புது சம்ஸ் எல்லாம் போட்டு பார்த்துடாதீங்க தங்கங்களா. ஏன்னா ஏற்கனவே நீங்கள் போட்டு பார்த்தது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ நானே குரூப் 2 ப்ரிப்பேர் பண்ணுறேன்னா நானே இன்னும் அந்த 2 months 4 to 5 notes கம்ப்ளீட் பண்ணிட்டேன். அப்போ நீங்கள் 6 to 7 months படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா நிறைய நோட்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. அப்படியே கம்ப்ளீட் பண்ணதை மட்டும் எடுத்து திருப்பி பாருங்கள். வழக்கம் போல் நம்மளோட டயலாக்கை சொல்லலைன்னா எப்படி? உன்னையும் உன் ஃப்ரெண்ட்ஸ் ஏமாற்றிடுவாங்க, உன்னுடைய ரிலேட்டிவ்ஸ் ஏமாற்றிடுவாங்க, உன்னைய பின்னாடி இருந்து குளிப்பறிக்கிறதுக்கு எத்தனையோ பேர் உன்னை சுற்றி இருப்பாங்க. ஆனால் நீ நம்பி உன்னை ஏமாற்றாத ஒரு விஷயம் புக்ஸ். நீங்கள் வந்து அந்த புக்ஸை நம்பியிருக்கீங்க. ஸோ புக்ஸ் வந்து உங்களை ஏமாற்றாது. சரிங்களா? அதனால் வந்து எந்த விதமான டயலமோஸும் இல்லாமல், எந்த விதமான ஆசோலேஷனும் இல்லாமல், போஸ்டிங் நிறையா கம்மி எதுவுமே வேண்டாம். இன்னும் சொல்லப்போனால் ஒரு சிலர் வந்து லாஸ்ட் வீக் ஒரு 10 days பிஃபோர் நல்லா படிச்சுட்டு இருந்திருப்பீங்க. லாஸ்ட்டு 10 days படிக்கிறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்திருக்காது. ஒரு இன்கன்வீனியன்ட் ஜோனில் இருந்திருப்பீங்க. மேபி ஒரு சிலருக்கு பேரண்ட்ஸ்க்கு உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும், ஒரு சிலருக்கு குழந்தைங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிருக்கும். அதெல்லாம் நாட் அட் ஆல் எ மேட்டர். கடவுளுக்கு தெரியும் உங்களை எங்கே வைக்கணும் அப்படிங்கிறது கடவுளுக்கு கண்டிப்பாக தெரியும். கடவுள் வந்து பார்த்துட்டே இருக்கார். என் பிள்ளைங்க 10 வருஷமாக வேலைக்கு போகாமல் இருக்காங்களே, 8 வருஷம் எக்ஸாமில் பாஸ் பண்ணியும் வேலைக்கு போகாமல் இருக்காங்களேன்னு கடவுள் பார்த்துக்கிட்டே இருப்பார். நான் கடவுள்னு சொல்கிறது இந்து கடவுள், கிறிஸ்டின் கடவுள், முஸ்லீம் கடவுள்னு சொல்லலை. என்னையை பொறுத்த வரைக்கும் எல்லோரும் ஒன்று தான். ஸோ அதனால் வந்து பதட்டப்படாமல் படித்ததை நல்லபடியாக எழுதிட்டு வாங்க. இந்த எக்ஸாம்க்கு அடுத்து நம்மளுடைய என்னவா இருக்கணும், எக்ஸாம் நல்லா எழுதியிருந்தாலும் சரி, நல்லா எழுதலைனாலும் சரி, வாட் எவர் மைட் பி, எக்ஸாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். சரியா? உங்களுடைய கான்சன்ட்ரேஷன், மேம் எனக்கு 40 கொஷின் தான் தெரியும் மேம், நான் சூப்பராக அழகாக ஷேட் பண்ணிடுவேன். மீதி இருக்கிற கொஷினை ஆப்ஷன் வச்சு எவ்வளோ இன்டெலிஜெண்ட்டாக எவ்வளோ ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்டோடு போட முடியுமோ அவ்வளோ அழகாக போட்டுருவேன். எக்ஸாம் முடிக்கிற வரைக்கும் நான் இந்த ஸ்பிரிட்டை விட மாட்டேன். அந்த மாதிரி மனசில் வச்சுக்கோங்க. நான் ஏன் இன்றைக்கே ஆல் தி பெஸ்ட் வீடியோ கொடுத்தேன் அப்படின்னா, லாஸ்ட் நேரத்தில் நீங்கள் எத்தனை பேர் வந்து உங்களால் வந்து எத்தனை பேரால் வந்து ஃபோன் யூஸ் பண்ண முடியும்னு தெரியல. அப்புறம் கொஞ்சம் ஃபோன் யூஸ் பண்ணுறதால லாஸ்ட் ஒரு 2 to 3 days வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்கப்பா. ஏன்னா அதுவும் கூட நமக்கு கண் எரிச்சல் அந்த மாதிரிலாம் ஏற்படுத்தும். கிளைமேட் டோட்டலாக சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ ஹெல்த் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். படிச்சிருக்கோம், ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கோம், அதற்கான பலன் கிடைக்கும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களால் முடியலன்னா யாராலையும் முடியாது. என்னால் முடியாதுன்னு சொல்கிற ஒரு விஷயத்தை தான் யாரோ ஒருத்தர் குரூப் 2ஓ குரூப் 4ஓ எஸ்ஜிடியோ டெட்டோ கிளியர் பண்ணிகிட்ருக்காங்க. ஹியர் வி ஆர் ஆல் சேம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கே கொஞ்சம் எமோஷ்னலாக தான் இருக்குது இந்த ஆடியோ பேசும்போது, இந்த வீடியோ எடுக்கும்போது. ஏன்னா உங்களோட நான் கொஞ்ச நாள் ட்ராவல் பண்ணியிருக்கேன். ரொம்ப வந்து ஆக்சுவலாக வந்து என்ன அப்படின்னா, நான் வந்து உங்களோட ட்ராவல் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, நான் ஒரு வீடியோ கொடுக்குறேன் அப்படின்னா அந்த வீடியோக்கு பின்னாடியான ஒர்க்ஸ் வந்து கொஞ்சம் நிறையா தான் இருக்கும். ஆனால் நான் அதை ஒர்க்காகவே பார்க்க மாட்டேன். ஏன்னா நான் கொடுக்குற இந்த ஒரு வீடியோ என்னை நம்பி இருக்கிற என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு ஏதோ ஒரு வகையில் பயனுள்ளதாக இருக்கட்டுமேனு. இன்னொன்று, நான் லாஸ்ட் 1 வீக்காக நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்மளோட வீடியோஸ் பெரிய அளவில் வந்திருக்காது, பர்டிகுலர்லி என்னோடய வீடியோ. ஏன் அப்படின்னா லாஸ்ட் டைம் நான் வீடியோஸ் கொடுக்குறதுனுடைய நோக்கமே நீங்கள் பாசிட்டிவாக இருக்கணுங்கிறது தான். நீங்கள் எந்த வகையிலையும் டீவியேட் ஆகிடக்கூடாது. ஒருவேளை நான் ஏதோ ஒரு வீடியோ கொடுக்குறேன், நீங்கள் ஏதோ படிக்கலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன், இப்போ ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அதனால தான் ஆஸ்பரிட்டிஸ் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ரொம்ப வந்து பதட்டப்படாமல் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக சந்தோஷமாக போய் எக்ஸாம் எழுதிட்டு வாங்க. உங்களுக்கு பிடிச்ச கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கோங்க. வெதர் இட் இஸ் பாசிபிள் அம்மா அப்பாட்ட மாமனார் மாமியார்ட்டெல்லாம் உங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்க முடிஞ்சது அப்படின்னா வாங்கிக்கோங்க. மேம் என்ன மேம் இப்படிலாம் சொல்கிறீங்க? என்னோடய ரியல் லைஃப்பில் நான் பார்த்ததை சொல்கிறேன். அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணி அவங்களுடைய பிளெஸ்ஸிங்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளால் ஜெயிக்க முடியும்னு நான் நம்புகிறேன். கண்டிப்பாக நீங்களும் ஜெயிப்பீங்க.
அந்த எஸ்ஜிடி எக்ஸாம் ரிசல்ட் வந்து யாராவது ஒருத்தர் மேம் நீங்கள் பேசுனீங்க, உங்களோட வீடியோஸ் எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது, நான் வந்து போஸ்டிங் போயிட்டேன் நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, என்னை பொறுத்த வரைக்கும் நான் பிறந்ததற்கான பலனை அடைஞ்சிட்டேன்னு தான் நான் சொல்லுவேன். ஆஸ் அ டீச்சர், ஆஸ் அ ட்ரெயினர், ஐ ஃபீல் வெரி பிளஸ்ட் அண்ட் ஐ வில் பி வெரி ஹாப்பி. அண்ட் உங்களுக்கு தெரியும், இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்லன்னு தெரியல. ஸோ ஆல் தி பெஸ்ட், நல்லா படிங்க, பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். நீ எக்ஸாம் முடிச்சுட்டு எக்ஸாம் முடிஞ்ச அன்னைக்கு ஈவினிங் ஒரு வீடியோ கண்டிப்பாக நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ எக்ஸாம் முடிஞ்ச கையோடு நம்ம ஈவினிங் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.